வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சென்னை ஒரு 15 நாள் போயிருந்தேங்க. அங்கே ஒரு 2-3 vlog எடுத்திருந்தேன். அதை தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய தலைவர் சமாதி, அம்மா சமாதி, அண்ணாவோடது, கலைஞர் சமாதி, இது 4மே எடுத்திருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த தடவை சென்னை வரும்பொழுதே முடிவு பண்ணினேன், கண்டிப்பாக பீச்சுக்கு போய் தலைவர் சமாதியை எங்கள் ஐயாவுக்கு காமிக்கணும் அப்படின்னு. அவருக்கு தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். என் கூட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், எங்கள் ஐயாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து 2 வருஷம் ஆக போகுது. இப்போது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கார். என்னோடய vlog-ஐ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் இல்லை என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் நாங்கள் வந்து தலைமுறையாக ஏடிஎம்கே தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். அப்பாவுக்கு படிக்கிற காலத்துலேருந்தே அரசியல் மேலே ஒரு பெரிய மோகம் இருந்தது. அதனாலேயே ஒழுங்காக படிக்காமல் விட்டுட்டார். அந்த காலத்துலேயே தாத்தா வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்டியில் கொண்டு போய் சேர்த்துனார். அரசியல் மேலே இருக்கிற ஆர்வத்தில் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டார். அரசியலுக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கேவோட நகரமன்ற செயலாளராகவும் இருந்தார். எங்கள் ஐயாவுக்கு என்னென்னா, பொய் பேச தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாதுங்க. மனசில் என்ன படுதோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவார். இப்படி இருக்கிறவங்க அரசியலை நீடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கட்டத்தில் அவரே எனக்கு இந்த அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி தலைமுழுகிட்டு வெளியில் வந்துட்டார். எம்ஜிஆருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேருந்து எல்லாமே இப்போ கேட்டிங்கன்னா கூட வருஷம் மாறாமல் அப்படியே சொல்லுவாருங்க. எங்கள் ஐயாவை பார்க்க வரவங்க கூட சொல்லுவாங்க, நீ வந்து அரசியல்லையே இருந்ததுன்னா இந்நேரம் பெரிய ஆளாக இருக்கலாம் மோகன் அப்படின்னு. ஆனால் எங்கள் ஐயாவுக்கு அதில் எல்லாம் விருப்பம் இல்லாமல் போச்சு. முன்னாடி vlogலேயே நான் சொல்லியிருப்பேன், நான் பிறந்து 3 மாதம் எனக்கு பேர் வைக்காமே இருந்தாங்க. ஏன்னா தலைவர் குளத்தூர் வருவார், எனக்கு பேர் வைப்பார் அப்படின்னு எங்கள் அப்பா காத்துக்கிட்டே இருந்தார். எனக்கு எங்கள் அண்ணாவுக்கு பேர் வச்சது அவர் தாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்தப்புறந்தான் வேலையே கிடச்சிது. அதனால் எங்கள் வீட்டுக்கு நான் ரொம்ப ராசி அப்படின்னு நினைப்பார். எல்லா அப்பாக்களுக்குமே அவங்கவுங்க பொண்ணுங்க லிட்டில் பிரின்சஸ் தான் இல்லையா? அப்படி வேலைக்கு போன கொஞ்சம் வருஷத்துலேயே அரசியல் பிரச்சனைகளால் எங்கள் அப்பாவை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு அவரே வந்து கால் பண்ணி சொல்லி திரும்பவும் அவரை வேலையில் சேர்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ கூட்டத்தில் எங்கள் அப்பாவும் தாத்தாவும் நின்னாலும் அவர் பார்த்த உடனே அவங்கள உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு தலைவர் கூட க்ளோஸாக இருந்தவங்க. அவர் எம்ஜிஆர் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்காரு அப்படிங்கிறத என்னால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆண்டவன் எங்கள் அப்பா முன்னாடி வந்து நின்று இறந்தவங்களில் யாராவது உனக்கு உயிரோட வேணுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல எம்ஜிஆரை தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை சொல்லுவார். நான் எங்கள் பீச்சுக்கு போகிற அன்றைக்கி வீடியோ கால் ஆன் பண்ணி எங்கள் அண்ணாட்ட கொடுத்து எங்கள் அப்பாட்ட காமி அப்படின்னு சொன்னேன். போனோடனே அவர் தூங்கிட்டு இருந்தார். எங்கள் அண்ணா எழுப்பி காமிச்சோன்னே, ஐயா இது எந்த இடம் தெரியுதா அப்படின்னொன்னே, ஏன் தெரியாது, தலைவர் சமாதி அப்படின்னாரு. அப்புறமா அங்கே தலைவர் ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு அணையா விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம்ல, அதை காமி அப்படின்னாரு. அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அம்மா சமாதியை காமிக்கும் பொழுது கேட்டார், இதில் வந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் எழுதியிருப்பாங்களே அப்படின்னு. நானும் சமாதியை ஒரு தடவை சுற்றி வந்து காமிச்சேன். பார்த்தப்பறம் இதெல்லாம் நான் இனிமேல் எப்போ நேரில் வந்து பார்க்க போகிறேனோ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய வழிகள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். உடனே எங்கள் அம்மா பேச்சு மாற்றுறதுக்காக அவள் தான் காமிச்சிட்ருக்காள், அதை பாருங்கள் அப்படின்னாங்க. சின்ன பசங்களாக இருக்கும்பொழுது நிறைய தடவை சென்னை வரும்போதெல்லாம் எங்கள் ஐயா வந்து இங்கே கண்டிப்பாக மெரினா பீச்சுக்கு வந்து தலைவரோட சமாதியை காமிப்பார். எல்லாருடைய சமாதியும் பார்த்துருக்காரு அவர். கலைஞருடைய சமாதி மட்டும் அவர் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் இறந்த அப்புறம் இவர் சென்னை வரவே இல்லை. சரி, அதையும் காமிக்கணும் அவருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே வாழ்க்கையினுடைய அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர். எந்த நிலையிலையுமே எதுவுமே அவருக்கு ஈஸியாக கிடச்சிடல. மேட்டூர்லேருந்து சேலம் போகிற வழியில் இருக்கிற கெம்ப்ளாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியில் தான் வேலை செஞ்சார். ஒரு சாதாரண தொழிலாளியாக தான் இருந்தார். 2 ஷிஃப்ட் இல்லைங்க, 3 ஷிஃப்ட்டு பார்த்துட்டு 2 நாள் கழிச்செல்லாம் வீட்டுக்கு வருவார். ஓட்டி பார்க்கணுன்னாவே மோகனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நாள் நான் அவரை பார்த்ததே இல்லை, ஏன்னா நாங்கள் தூங்கும்பொழுது தான் வருவார். இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்பாவுடைய கஷ்டம் என்னன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தணும் அப்படின்னு. ஆனால் அவர் அந்த மாதிரி சொன்னதில்லை. அதனாலேயோ என்னமோ தெரியல, எங்களுக்கு அவர் பட்ட கஷ்டம்லாம் அப்போ எங்களுக்கு புரியல, இப்போ தான் புரியுது. ஒரு வீட்டில் ஒருத்தர் ஏமாளி இருந்தால் பரவாயில்லைங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான், எங்கள் அம்மாவும் அப்படி தான். 2 பேருமே வீட்டில் மூத்த பிள்ளைங்க. அப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு முடியாத கட்டத்தில் கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பார். நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை, உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் அவர் சொல்கிற ஒரே பதில், நான் என்ன அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறக்க போகிறேன்னா, என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்றவார். ஆனால் அவர் படுத்த இந்த 2 வருஷத்தில் இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, அங்கே கூட்டிகிட்டு போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இவர் வந்து நாள் கணக்கில் தான் இருப்பார்,
அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. அவர் செஞ்ச நல்லதுனால தான் இன்றைக்கி அவர் எங்களோட இருக்கார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கோன்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். எவ்வளவோ கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்தவர் கண்டிப்பாக இந்த வியாதியையும் தாண்டி பழைய மாதிரி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே வரலாம். நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா ஒரு இடத்துல எம்ஜிஆர் சமாதியும் அம்மா சமாதியும் இருக்குங்க. அதை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அடுத்த காம்பவுண்டுக்குள்ளே அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் இருக்குது. அண்ணாவுடைய ஸ்டாச்சுக்கு 2 பக்கமும் யானை தந்தங்கள் இருக்க மாதிரி இருக்குங்க. பின்னாடி நல்லா 2 பெரிய மரம். இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்குது. அவரையே அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது கலைஞர் சமாதிங்க. நானுமே இதான் முதல் தடவையாக பார்க்குறேன். ஃபுல்லாக மார்பலில் இருக்குது. அப்படியே பணத்தை கொட்டி இறைச்சிருக்காங்க. ஆனால் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த இடம். பேரறிஞர் அண்ணா சமாதிக்கு கீழே எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு பதிச்சிருக்காங்க. அவருடைய அருங்காட்சியகமும் உள்ளே இருந்ததுங்க. அவர் யூஸ் பண்ண பொருட்கள், அவர் எழுதின புத்தகங்கள், அவர் பதவியில் இருந்தது எல்லாமே அங்கே இருந்தது. ஒரு சிலது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கலாம். நான் அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்திருக்கேன். நம்முடைய அடுத்த தலைமுறையினர் இங்கே வந்தாலும் சரிங்க, அண்ணாவை பற்றி இது வரைக்கும் எதுவுமே தெரியாதவங்க வந்தால் கூட இந்த மியூசியத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் அரசியல் எப்படியெல்லாம் பண்ணார், எப்படியாப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத அவங்களுக்கே புரியும். இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்னாடியும் அவருடைய அருங்காட்சியகத்தில் இவ்வளோ பொருட்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த இடத்த சுற்றியுமே ஆயிரக்கணக்கான மின் விளக்குகள், அலங்கார செடிகள், மெரினா பீச்சோட காற்று எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. கலைஞர் சமாதியை சுற்றி இருக்கிற அத்தனை மார்பலும் வியட்நாம்லேருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. அவருடைய ஃபோட்டோக்கு பின்னாடி உதயசூரியன் சிம்பிள் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பகலில் வெள்ளை நிறத்துலையும் சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேசர் லைட்லேயும் ஜொலிக்குது. அவருடைய சமாதியில் ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு வாசகம் எழுதியிருக்காங்க. பக்கத்துலேயே இவருடைய டிஜிட்டல் அருங்காட்சியகமும் இருக்குங்க. ஆனால் நாங்கள் போனப்போ க்ளோஸ்டாக இருந்தது. அதில் இந்த காந்த குரலோனுடைய குரலில் எப்போவுமே ஒலிக்கிற உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு பதிக்கப்பட்டிருக்குமா. எனக்கு அரசியலை பற்றி பெருசாக எதுவும் தெரியாதுங்க, அதில் ஆர்வமும் இல்லை. ஆனால் அரசியலெல்லாம் தாண்டி முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய தமிழ் எழுத்துக்கள் மூலமாக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்றென்றும் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடிச்சவர் அவர். இந்த 4 பேருடைய சமாதியையும் பார்க்கும் பொழுது என்னுடைய மனசுக்குள்ளே நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு இருந்தது. எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க இங்கே இப்படி உறங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இவங்கெல்லாம் இறந்து இவ்வளவு வருடங்களை கடந்த பின்னாடியும் மக்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லோரும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவுமே கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்கள் சென்னை போனால் என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க எல்லாருடைய பேரையும் சொல்லி இவங்கெல்லாம் இருக்கிற சமாதியை நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் காலத்தை வென்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சமாதியெல்லாம் போய் பார்க்கல அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக ஒரு தடவை போய் பாருங்கள். நம்ம எல்லாம் ஆண்டவர்கள் இங்கே நீண்ட காலமாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
நாங்கள் இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக வெளியில் வந்து பார்த்தா செம மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. சரி ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே நின்னோம். நானும் என்னோடய குழந்தைனார் ஒய்ஃபும் தான் வந்திருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு ஒரு 1.5 ஹவர்ஸே ஆகும். சரி லைட்டாக மழை தூரிகிட்டே இருந்தது, அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டோம். இங்கே வந்து 8 மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனாலே என்னமோ 8:30 ஆகியும் ஓப்பன்லேயே தான் இருந்தது. வெளியில் போகும்போது கூட ஒரு சில பசங்கள்லாம் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. இந்த மழையில் ஜாலியாக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் ஒரு வேளை ரீல்ஸ் போடுறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு. ரொம்ப வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வந்ததில் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.